எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்தி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், நல்லபடியாக வாழணும். இப்போ எலெக்ஷன் எல்லாம் வருது. திரைமுகத்தெல்லாம் மறந்துட்டு 5 வருஷம் நம்மளை ஆளப்போகிற தகுதி உடைய, தன்னம்பிக்கை உடைய இந்த நாட்டு மக்களோட நினைப்பிலேயே வாழக்கூடிய ஒருத்தராக தேர்ந்தெடுங்க. திடீர்னு நடிகர்கள் இந்த மாதிரி மோகத்தில் விழுகாமல், அவர் நடிக்கிறதுல சிறப்பானவராக இருக்கலாம். பட் அவர் எப்படிப்பட்டவர், மக்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்காப்புல, இது எல்லாத்தையுமே யோசித்து வாக்களிங்க. ஒருத்தர் திரையில் புகழ்பெற்றனால மக்களோட மனசில் வேணால் புகழ்பெற்றிருக்கலாம். ஆனால் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு அனுபவமும் முக்கியம், மக்கள் மேலே பற்றின சிந்தனையும் முக்கியம். கோடி ரூபா சம்பாதிச்சாங்க, அதில் மக்களுக்குன்னு எவ்வளோ கொடுத்துருக்காரு, மக்கள் போராட்டங்களை எவ்வளோ கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். அதை பார்த்துட்டு சிந்திச்சு வாக்களிங்க. மக்கள் நீதி மய்யம் கமல் வந்தார், இந்த தடவை விஜய் வராரு, அடுத்து யார் வருவான்னு தெரியாது. 36 லட்சம் ஓட்டு ஒரு ரூபா கூட பணம் கொடுக்காம உண்மை நீதி நெறிமா செந்தமிழன் சீமான் அவர்கள் வாக்கு பெற்றிருக்காங்க. உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டில் மானத்தமிழ் பிள்ளைகள் நேர்மையும் உண்மையும் தூய்மையுமா இருக்குன்னு நினச்சி இந்த வாக்கை செலுத்தியிருக்காங்க. அவங்க வாக்கு எப்பயுமே வீண் போகாது. அதுக்கேற்றாப்புல அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, களப்பணி சிறப்பாக ஆற்றியிருக்காங்க. அது ரொம்ப கவனத்தில் முக்கியம். களத்தில் இல்லாத கட்சி, புதுசாக கட்சி ஆரம்பித்து வந்த அண்ணன் விஜய் அவர்கள் இது வரைக்கும் எத்தனை காலத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தார் அப்படின்னு ஏதாச்சும் காமிக்க முடிஞ்சால் ரீல்ஸை போடுங்க நம்ம விஜய் ரசிகர்கள். நம்ம அண்ணனை பற்றி கேட்டிங்கன்னா லிஸ்ட்டு பெருசாக போகும். ஆரம்பத்தில் இருந்தே மக்களோட நின்று மக்களுக்காகவே போராடி 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 இப்போ இந்த அளவுக்கு நின்றுருக்காரு. அதனால் கண்டிப்பாக நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க உண்மையும் நேர்மையுமா இந்த மக்களுக்கும் நாட்டுக்கும் உழைப்பாங்க. அதை நம்ம இப்போ விஜயகாந்த் இருந்தார். விஜயகாந்த் இருக்கும்போது மக்கள் கவனிக்கலை. அவர் போன பிறகு நிறையா பேசுனது இருந்திருந்தா நல்லா இருந்திருங்க, இவர் நேரம் சிஎம்மாக இருந்திருக்கலாம். ஒருத்தர் இருக்கும்போது அருமை தெரியாது, போகும்போது அருமை தெரியுன்ற மாதிரி இருக்கிறத பயன்படுத்தாமல் விட்டுறாதீங்க. இப்போ அந்த லிஸ்ட்டில் அண்ணன் சீமானு தான். அவர் உங்களுக்காண்டி தான் நம்ம கூட நின்று போராடிக்கிட்டே இருக்கார். அவர் செத்த பிறகு அப்போயே சீமானு கொடுத்துருக்கலாம், அப்போயே சீமான் சொன்னாருன்னு இந்த ட்ரோல் பண்ணுறது, இந்த மீம்ஸ் போடுறதெல்லாம் விட்டுட்டு உண்மையிலே கரெக்டாக வாக்கு மட்டும் போடுங்க போதும்.